வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம சந்தைகள் மட்டுமில்லாமல் குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தோம்னாக்க இந்தியா, ஆசியா, யூஎஸ், யூரோப் எல்லாமே ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 1.5% 4% வரலையும் அதிகரித்திருக்கிறது. ஸோ மெயினாக எதிர்பார்த்ததில் என்னென்னா பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் யூஎஸில் உள்ள ஜாப் டேட்டா. ரெண்டாவது பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராங் குவார்டர்லி ரிசல்ட்ஸ், Q4 ரிசல்ட்ஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். ஸோ இது ரெண்டும் ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனைகளாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் நமது இந்திய பங்குச்சந்தை போன வாரத்தில் பார்த்தோம்னாக்க தொடர்ந்து 3வது வாரமாக மார்க்கெட் ஒரு அப்சைடில் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5% அதிகரித்து 24,300க்கு மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ஏற்றத்துக்கு மெயின் என்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஐ தான் முக்கியமான என்ஜின்ங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ஒரு லாங்கஸ்ட் டைம் வாங்கினது அப்படின்னாக்க இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடை சொல்லலாம். அதேமாரி நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2 லட்சம் கோடிக்கு மேல் அதிகரித்து ஒரு புதிய ரெக்கார்டை நமது ஜிஎஸ்டி கலெக்ஷனில் கிரியேட் ஆகிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதுமாரி ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா 1ஆம் தேதி வந்தது, ஒரு மிக்சடாக இருந்ததுன்னு சொல்லலாம். தென் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதத்தினுடைய லோவை தொட்டிருக்கிறது. இது பாசிட்டிவ்னே சொல்லலாம். மேலும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. ஸோ இவையெல்லாம் விட நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 1.9 பில்லியன் அதிகரித்து 688 பில்லியனாக முடிவடைந்திருப்பதும் ஒரு நல்ல விஷயம் என்றே சொல்லலாம். இதை தவிர எஃப்ஐஐ போன வாரம் 7,679 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 9,268 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மேலும் இந்த ஏற்றத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிச்சதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மேஜர் ரோல் இல்லையா. ஸோ அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ பேங்கிங் செக்டாரோட ஐடி செக்டாரும் நன்கு பண்ணினது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம். இப்பொழுது வரும் வாரம் எப்படி இருக்கும், என்ன விஷயங்கள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வரும் வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கீ எக்கனாமிக் டேட்டாஸ் நிறையா இருக்கு. பிஎம்ஐ டேட்டா த்ரூ அவுட் த வேர்ல்டே இருக்குங்க. அதை தவிர யூஎஸ்னுடைய ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அது ஒரு கீ ட்ரிகராக இருக்கக்கூடும். தென் யூஎஸ் சைனாவுடைய ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் அது ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சைனாலேருந்து வந்திருக்கிற தகவலின்படி பார்க்கும் பொழுது இட்ஸ் அ குட் நியூஸ் டு த குளோபலி அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் யூஎஸ் அண்ட் இந்தியா அந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் டீல் வந்து கொண்டிருக்கிறது. மெயினாக அந்த நியூஸ்னால்தான் ஒரு சப்போர்ட்டட் பை எஃப்ஐஐ இன்ஃப்ளோஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது என்றும் கூட சொல்லலாம். மேலும் இந்த குரூட் ஆயில் வீழ்ச்சி இருக்கு இல்லையா, 1 மாசத்திலோ, அதுவும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல் ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆகி கொண்டிருக்கிறது. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 7 மாசத்தினுடைய உச்சத்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவையெல்லாம் இருந்தாலும் சந்தைகளை பொறுத்தவரை மார்க்கெட் வாலட்டிலிட்டி இன்னும் அதிக லெவலில் தான் இருக்க வழி, ஒன்றும் குறையவில்லை. இதனால இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பார்த்து தான் மார்க்கெட்டினுடைய இன்புட்டை நம்ம ஓரளவுக்கு டெய்லி பண்றவங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் மெயினா இதுல ஒளிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், தென் இம்பார்ட்டன்ட் Q4 ரிசல்ட்ஸ், தென் பிஎம்ஐ டேட்டா. இந்த மூன்றும் இந்த வாரத்திலே ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயங்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பிரைமரி மார்க்கெட்ல பார்த்தோம்னா நல்ல ஒரு மோர் ஆக்ஷன் இந்த வாரத்தில் நம்மளால பார்க்க முடியும். 2 ஐபிஓ புதுசா வருது, 5 ஐபிஓ லிஸ்டிங் இருக்குங்க. இதுவும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ உள்ள பார்த்தோம்னா
ஏப்ரல் மாதம் அதிகரித்திருக்கிறது. அதுபோல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பையிங்கும் சந்தைகளில் வந்து ஏப்ரல் மாதத்தில் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்டார் அது மெயினாக வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால நிறைய டிஃபென்ஸுக்கு வந்து பணம் அலோகேஷன் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து பிரான்ஸ்லேருந்து 63,000 கோடிக்கு நிறைய ஜெட்டு வாங்க போகிறாங்க. ஸோ இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், காரணம் க்ரூடு வந்து ஒரு மாதத்தினுடைய லோவை தொட்டு இருக்கிறதுனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஐடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ராங் ரேலி இன் நாஸ்டாக், மெயினாக லைக் மைக்ரோசாஃப்ட் மாரி உள்ள கம்பெனிலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தட் வில் கிவ் யூ த குட் இம்பேக்ட்னு சொல்லலாம். அதுமாரி இந்த யூஎஸோட இந்த டேட்டாஸ் பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் இன்புட்டை கொடுத்துருக்கிறதுனால ஐடி வந்து நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஆட்டோமொபைல் செக்டார் மெயினாக வந்து இது ட்ரம்ப்னுடைய நியூஸை பொறுத்து இருக்கு. அவர் வந்து எப்படி வந்து ஆல் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு என்ன மாதிரியான டேரிஃபை பண்ண போறாரு, அதில் ஏதாவது டெசிஷன்ஸில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த துறையிலையும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மான்சூன், ஸோ இந்த மாச கடைசியிலேருந்து கிளிக்காக இருக்கிறதுனால மான்சூன் ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் செக்டாரும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக சந்தைகளை பார்க்கும் பொழுது காம்பினேஷன் ஆஃப் ஒரு ரொபஸ்ட் ஃபண்டமெண்டல் இது பார்க்கும் பொழுது ஒரு ஃபேவரபிள் பாலிசி சிக்னலை தான் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். அதுமாரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவும் மொமெண்டம் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய சொல்லுகிறது. இருந்தாலும் இந்த ஃபேர்ம் ட்ரெண்ட் இன் குளோபல் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். பிளஸ் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் நியர் நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் டு த மார்க்கெட்டாக இருக்கக்கூடும். மார்க்கெட் வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்திருக்கிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்கு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சந்தைகளை பொறுத்தவரை நிப்டினுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 23,800, அது வந்து ஒரு புல்லிஷ் டோன்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்னே சொல்லலாம். ஸோ இதை பிரீச் ஆச்சுன்னா தான் அந்த ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் 23,400 இருக்கக்கூடும். ஸோ அதில் தான் இந்த கீ மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம் இல்லையா, 20 டே 100 டே 200 டே மூவிங் ஆவரேஜஸ், அது எல்லாமே அந்த சப்போர்ட் கிட்ட தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு. ஸோ அதனால மேலும் நிப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,560, அதை தாண்டி ஒரு மாதிரி நின்றுச்சுன்னா அதுலேருந்து ஒரு 300லிருந்து 400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சந்தைகளை பொறுத்தவரை வாலட்டிலிட்டி ஸ்டில் இருக்கதான் கூடும். அது வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எரோட் ஆகணும். ஸோ அது வரலையும் இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். அதனால வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. நன்றி, வணக்கம்.